ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லி முடிச்சிட்றேன். நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பிசி டபுள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 டைம் ஆடிட்டான். பிசி டபுள்ஸ் ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கான கெஸ்ஸிங்கு. ஓகே, இப்போ பிசி டபுள்ஸ்னு அடிக்கும்போது அதுக்கு மொதல் நாள் ஏபி என்ன இருக்குன்னு பாருங்கள். 47 13 சொல்லி முடிச்சிடலாம். நம்ம சொன்ன அந்த டிபிஆர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஓகே, டிபிஆர் ஓகேங்களா? அதுபடி தான் நான் எடுத்துகிட்டு வரேன். அன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பேட்டர்னு, ஆனால் அவன் எடுத்தது கரெக்டாக தான் எடுத்திருக்கான். நம்ம தான் அன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த 32க்கு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு பேட்டர்னு. 32க்கு இந்த 37, 16க்கு 16, இந்த 40க்கு 04 வரும்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் பேட்டர்ன் அதிலே தான் எடுத்திருக்கான். ஆனால் என்னென்னா வேறு மாதிரி எடுத்திருக்கான். நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கரெக்டாக தான் அடிச்சிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 32க்கு 37 பவர் பண்ணிட்டான். அதை வந்து இங்கே பிசி 61 எடுத்து, அதாவது ஏபி பிசி 61 எடுத்து ரிவர்ஸ் பண்ணிட்டான். இங்கே பவர் ரிவர்ஸு, இங்கே ஏசி 44 எடுத்து ஏசியில் அடிக்கணும். கரெக்டாக சூப்பராக அடித்து முடிச்சிட்டான் அன்றைக்கி. ஓகே, இப்போ நம்ம வந்து அது பிரகாரம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த டிபிஆர் பேட்டர்ன் படி தான். இப்போ ஃபஸ்ட்டு 47, அதுக்கு ஃபுல் பவரு 92 பிசியில் ஆடிட்டான். ஓகேங்களா? அடுத்த டபுள்ஸுக்கு மேலே ஏபி 13, அது டைரெக்டாக 13ன்னு சொல்லி ஏபியில் ஆடிட்டான். இப்போ வந்து ஏபி எடுத்து ஏசியில் அடிக்கணும் நம்மளுக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே 48 அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பவர் பண்ணான். பவர் 2வது டைரக்டு, 3வது ரிவர்ஸ். இப்போ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் இதை ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 84 அப்படின்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா 854 அப்படிங்கிற ஒரு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். டைம் ஆயிடுச்சு, வெளியில் வந்துருக்கிறேன்னா அதனால் வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் போட முடியல. குழந்தைங்களாம் தூங்கிட்டுருக்காங்க. கொஞ்சம் சத்தமாக இருந்தால் எழுந்திரிச்சிருவாங்க, அப்புறம் அவங்கள சமாளிக்க முடியாது. ஓகே, இப்போது அடுத்த பேட்டர்ன் ஒன்று போயிடலாம். 2 பேட்டர்ன் இன்றைக்கி சிம்பிளாக சொல்கிறேன். 2-3 நம்பர் தான் வரும், லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது போயிடலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? இங்கே ஏபி 32, அதை ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசியில் 37, திருப்பி அதில் ஏபி 34, அதில் ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி 84. புரியுதான் பாருங்கள். ஏபி எடுத்து ஏசியில் ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அது பிரகாரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இங்கே ஏபி 85 இருக்குது. அந்த 85 எடுத்து இங்கே நமக்கு ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஏசியில் இந்த 85 அப்படிங்கிற நம்பரை ஒன்று 80 அப்படின்னு வைக்கணும், இல்லை 35 அப்படின்னு வைக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 800, ஒரே ஒரு நிமிஷம், 860, 365 அப்படிங்கிற 2 நம்பர் கிடைக்கும். நம்ம போனதில் பார்த்திங்கன்னா ஒரு 854 அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒரு 3 நம்பர் மட்டும் வருது. எது வருதோ ட்ரை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 3 நம்பர் தான். சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிங்கிள் நம்பர் எதில் கொடுத்தோனோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.